ஒரு பெண்ணுக்கு ஞானம் பெற வேண்டும் என்ற ஒரு ஆசை வருது. உடனே அந்த பெண் என்ன செய்யறா பாருங்க, ஒரு ஞானிட்ட போறா. சாமி எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு கேக்குது அந்த பொண்ணு. உடனே அந்த ஞானி இவளை பார்த்து சொல்றாரு, அம்மா உனக்கு ஞானம் என்பது வேண்டும் என்றால் உன்னையே நீ அறிய வேண்டும், அவ்வளவுதான் போ அப்படிங்கிறாரு. இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. உன்னையே நீ அறிய வேண்டும்னா என்ன, என்னையே நான் எப்படி அறிஞ்சுக்கிறது? ஞானம் வேணும் கேட்டால் என்னவோ சொல்றாரு. இருந்தாலும் நம்ம முயற்சி செய்து பார்ப்போமே என்று சொல்லி ஒரு மரத்துக்கு அடியில் போய் உட்காருது. அப்படியே மேல பார்த்துட்டே இருக்குது. மேல பார்க்கும்போது மரத்துல இருந்து ஒரு இலை என்னதுன்னா அப்படியே கீழே விழுது. ஒரு மரத்திலிருந்து இலை விழுகின்றது. அந்த இடத்திலே விழுந்த இலை அந்த இடத்திலே கிடக்காம என்ன செய்து பாருங்க, காத்துல புரண்டு 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 போயிட்டே இருக்கு. இது கொஞ்ச நேரமா இந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்கு. உடனே என்ன சொல்லுது பாருங்க, எனக்கு ஞானம் வந்துருச்சு, ஞானம் வந்துருச்சு, ஞானம் வந்துருச்சு கத்துது. சுத்தி நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னமா நீ இன்னைக்கு தானே வந்த, நாங்க எத்தனையோ நாள் இந்த ஆசிரமத்துல தங்கி இருக்கிறோம், எங்களுக்கு இதுவரைக்கும் ஞானம் கிடைக்கலையே, இன்னைக்கு வந்து உனக்கு எப்படி ஞானம் கிடைச்சது அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு சொல்லுது பாருங்க, ஒரு மரத்தின் இலை கீழே விழுந்தது. அந்த இலை அதிலே கிடக்காமல் காற்றிலே புரண்டு புரண்டு சென்றது. ஏமா எப்படி ஞானம் கிடைச்சதுன்னு கேட்டா நீ ஏதோ கதை சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இருக்கு சொல்றேன். ஒரு மரத்துக்கே அதன் இலை என்பது சொந்தம் இல்லை என்றால், ஒரு மரத்துக்கே அதன் இலை என்பது சொந்தம் இல்லை என்றால், என்னுடைய உயிரோ, என்னுடைய உடமையோ, என்னுடைய தாய் தந்தையரோ, என்னுடைய சகோதரர்களோ, என்னுடைய சுற்றமோ, என்னுடைய அரசாங்கமோ எதுவுமே நிரந்தரம் இல்லை. என்கிட்ட இருக்கிற எதுவுமே எனக்கு நிரந்தரம் இல்லைங்க. இன்னைக்கு உயிர் இருக்கு, அடுத்த நிமிஷம் போயிடலாம். என்னிடம் இருக்கும் உடமைகள் ஒரு நாள் அழிந்து போகலாம். என்னுடைய தாய் தந்தை என்னை பிரிந்து போகலாம். என்னுடைய அண்ணன்மார்கள் என்னை ஒதுக்கலாம். ஆகவே எதுவுமே எனக்கு சொந்தம் கிடையாது இந்த உலகத்திலே. சொந்தம் என்றால் ஒரே ஒரு சொந்தம் தான், பரப்பொருள் என்னும் அந்த சொந்தம் தானே தவிர, அது மட்டும்தான் இந்த உலகத்தில் நிரந்தரமே தவிர வேறு எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை. நம்மை படைத்த ஆண்டவனை தவிர இந்த உலகத்திலே நிரந்தரமான பொருள் எதுவுமே இல்லை என்பதை நான் இன்று உணர்ந்து கொண்டேன். ஆகவே எனக்கு ஞானம் பிறந்து விட்டது. நான் என்னை அறிந்து கொண்டேன். எனக்கே நான் சொந்தமல்ல என்பதை நான் அறிந்து கொண்டேன். எனக்கு ஞானம் பிறந்து விட்டது என்று அந்த குழந்தை சொல்லியிருக்கு. ஆகவே ஞானம் என்பது கிடைக்க வேண்டும் என்றால் இந்த மாயை என்பதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். மாயையிலிருந்து அவ்வளவு எளிதாக விடுபட முடியாது. பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராது. யார் நீந்துவார்கள் என்றால் இந்த பிறவி பெருங்கடலை இறைவனின் பாதங்களை தொழுபவர்கள் மட்டும்தான் ஞானம் என்பதை அடைய முடியும். திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் அதனால்தான் கடல் பக்கத்திலே நிற்கிறார். ஏன்னா பிறவி என்பது பெருங்கடல். இதிலே குதித்த நீங்கள் அனைவரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அந்த கடற்கரையிலே நிற்க வேண்டும் என்றுதான் நிற்கிறார் அங்கே. அப்படி ஒரு தத்துவம் இருக்கிறது திருச்செந்தூர் கோயிலுக்கு. ஆகவே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்த பிறவி பெருங்கடலை நாம் நீந்த வேண்டும் என்றால் இறைவனின் அடியை நாம் தொழ வேண்டும். இந்த மூன்று விஷயங்களை விட்டா என்ன வந்துடும் நமக்கு? ஞானம் என்பது ஆரம்பமாகிவிடும். ஆகவே ஒரு மனிதனுக்கு ஞானம் என்பது கிடைக்க வேண்டும் என்றால் எவ்வளவு படிக்கட்டும், எவ்வளவு பட்டங்கள் பெறட்டும், இந்த உலகத்தையே ஆளட்டும், ஆனா அவன் ஞானியாக முடியாது. ஞானியாக வேண்டும் என்றால், ஞானம் என்பது நம்முடைய வாழ்விலே கிடைக்க வேண்டும் என்றால் மூன்று விஷயங்களை நம்முடைய வாழ்விலிருந்து தூக்கி எறிய கற்றுக்கொள்ள வேண்டும். அவைதான் ஆணவம், கண்மம், மாயை என்னும் மும்மலங்கள். மும்மலங்கள் என்று சொல்லுகின்றது இந்து மதம். இந்த மூன்றையும் தூக்கி எறிபவன் எவனோ அவனுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக ஞானம் என்பது கிடைத்துவிடும். கோயில்ல கூட பாத்தீங்கன்னா தேங்காய் உடைப்போம். தேங்காய் உடைக்கிறது எதுக்குன்னே தெரியாம நம்ம தேங்காய் உடைப்போம். மேல இருக்கிற மட்டை இருக்கு பாருங்க, அதுதான் மாயை. உள்ள இருக்கிற ஓடு இருக்கு பாருங்க, உள்ள இருக்கிற அந்த சவரின்னு சொல்றீங்க இங்க, அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்மம் என்பது நார்னு சொல்லுவோம். மூணாவது இருக்கு பாருங்க ஓடு, அதுதான் ஆணவம். ஒரு மனிதன் மேலே இருக்கக்கூடிய அந்த மாயையை எடுத்து விட்டு இரண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த நார் என்னும் கண்மத்தை உரித்து ஓடாக இருக்கக்கூடிய ஆணவத்தை என்று உடைக்கிறானோ உள்ளே இருக்கக்கூடிய ஞான நீர் அவனுக்கு கிடைத்துவிடும். அதனாலதான் கோயில் என்ன பண்றோம், தேங்காய் உடைக்கிறோம். கடவுளே ஞானவத்தெல்லாம் உடைச்சு உள்ள இருக்கிற ஞானத்தை பெருக்கப்பா என்றுதான் நாம் தேங்காய் உடைக்கிறோம். நிறைய விஷயங்கள் எதுக்கு செய்யறோம்னே தெரியாமலே செய்வோம். ஆணவத்தை உடைப்பதற்கு அது ஒரு வழி, தேங்காய் உடைச்சிடலாம். ஆனா இங்க இருக்கக்கூடாதுல்ல, எஞ்சான் உடம்புக்கு சிரசு தான் பிரதானம்.
விடுபட்டால் நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு ஞானம் என்பது பிறந்துவிடும். உடம்பிடும் மனையகத்தில் உள்ளமை தகழியாக மடம்படும் உணர்வை எட்டி உயிரினம் திரிமயக்கி இடம்பெடு ஞான தீயால் எரிகொலை இருந்து நோக்கின் கடப்பம தாளை தாதை கடலடி காணலாமே என்று அழகாக சொல்லுவார்கள். என்ன அர்த்தம் இதுக்கு? உடம்பையே மனையாக்கி அதில் உள்ளத்தை அகல் விளக்காக்கி அதிலே உணர்ச்சிகளை நெய்யாக்கி உயிரை திரியாக்கி ஞானம் என்னும் தீபத்தை ஏற்றி வைத்தால் அங்கே காண்பது யார் என்றால் இறைவனின் திருவடிகள். ஆகவே இதுதான் நம்ம செய்யணும். எப்பொழுதும் சிவனே இருந்துட்டோம்னா ஞானம் பிறந்துடும். நானும் சிவனும் வேற நினைச்சிட்டோம்னா அங்க ஆணவம் கண்மம் மாயை எல்லாம் வந்துடும் இல்லைங்களா? ஆகவே நான் வேறு அல்ல, நாம் வேறு அல்ல, சிவம் வேறு அல்ல என்று நினைத்து எப்பொழுதுமே சிவநாமத்தை ஓதுகிறவர்கள் இடத்திலே ஆணவமும் இருக்காது, கண்மமும் இருக்காது, மாயையும் இருக்காது. ஆகவே இந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களை எவனொருவன் எரித்து விடுகிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக ஞானம் என்பது ஆரம்பமாகிவிடும் என்று கூறி